ஜாஃபர் சாதிக்கு ரியாத் என்னுடைய சுன்னத் ஜமாத் நண்பர் கொள்கை சம்பந்தமாக பேசும் பொழுது அவர் உறவினர் பிராக்கெட்டில் முழு சுன்னத் ஜமாத்து கொள்கையில் உள்ளவர். கபர் வணக்கம் இல்லை, ஆனால் தர்கா செல்பவர். அவர் இறக்கையில் களிமா சொல்லி மரணித்தார். ஆஹா, களிமா சொல்லி மரணித்தால் சொர்க்கம் செல்வார் என்றும் சுன்னத் ஜமாத்து கொள்கை தான் சரி என்றும் வாதிட்டார். நான் அவரிடம் ஃபிரௌன் மரணிக்கும் போது களிமா சொன்னான், இருந்தும் அவன் காஃபிர் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னேன். இருந்தாலும் அவர் ஏற்கவில்லை. சில தினங்களுக்கும் ஒரு காஃபிர் மரணிக்கும் முன் இஸ்லாத்தை ஏற்றார் என்று செய்தி படித்தேன். இது போன்ற சம்பவங்களை எப்படி புரிந்து கொள்வதுன்னு கேட்குறாரு. அதாவது சுன்னத் ஜமாத்தாலும் இவர் நண்பராக இருக்கிறாங்க. சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த ஒரு ஆள் நினைஞ்சிட்டாருன்னா மூத்தா போயிட்டார். மூத்தா போகும்போது களிமா சொல்லிவிட்டு மூத்தா போயிட்டார். அப்போ சுன்னத் ஜமாத்து கொள்கை தப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் களிமா வாயில் வந்திருக்குமா? களிமா சொல்லிட்டு அவர் மூத்தா போனதுனால இந்த சுன்னத் ஜமாத்து கொள்கை தான் சரி, அந்த கொள்கையில் இருந்து அவர் களிமா வாயில் வந்திருக்குதுன்னு சொல்லி அவர் வாதிடுறாராம். முதல்ல விளைவிக்கணும். இது ஒரு நிறைய பேர் தப்பாக விளங்கி வச்சுருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், ஒருத்தன் மரணிக்கும் போது கடைசியில் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் களிமா சொல்லிட்டு மரணித்தால் அது அவன் சொர்க்கம்தான், அவன் நல்லவன் தான், அவன் பரிசையில் தேறிடுவான் என்று நினைக்கிறார்கள். அப்படி சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. கடைசி களிமா லா இலாஹா இல்லல்லாஹ் தான் களிமா ஒருத்தன் சொல்லாமல் போயிட்டான்னா அவனுக்கு நரகம், களிமா சொல்லிட்டு மௌத்தா போனால் நல்ல மௌத்துன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எப்படி ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்காங்களே யார்ட்டையாவது கடைசி களிமாவை நீங்கள் ஆக்கிருங்க? இல்லை. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மரணிக்கிற நேரத்தில் உள்ளவருக்கு லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ், மௌத்த அடைந்தவருக்கு என்ன செய்யுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லிக் கொடுங்க. நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு ஒன்று வந்திருக்குது. மரண வேலையில் ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லணும். அவர் சொன்னால் சொல்லணும், சொல்லாட்டி போடணும். இது சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டாங்க என்ற ஒரு விஷயந்தான் வந்திருக்கே தவிர, யாருடைய கடைசி களிமா லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்கிறதோ அவர் சொர்க்கத்துக்கு போவார் என்று இல்லை. இன்னும் சொல்ல போனால், இந்த களிமாங்கிறது வாயில் சொல்கிறதுலையா இருக்குது? சிறுக்கு வச்சு எல்லா தர்காக்கெல்லாம் போயிட்டுருக்கிறவன் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னான்னா அவன் அந்த அர்த்தத்தை நம்பியா சொல்கிறான்? அவன் தான் ஆயிரக்கணக்கான கடவுளை ஏற்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறது? லா இலாஹா இல்லல்லாஹ் உள்ளத்தில் இருந்து அந்த மாதிரி வாழணும். அந்த மாதிரி வாழ்ந்திருந்தவன் மரணித்தா தான் இந்த களிமாவை சொல்லாட்டாலும் உள்ளம் பூரா அந்த களிமா இருக்கிறது. சிறுக்கு வைக்காத நிலையில் ஒருத்தன் மரணித்தான்னு சொன்னால் அவன் உள்ளம் பூரா லா இலாஹா இல்லல்லாஹ் தானே இருக்குது. ஒரு காலத்துலையும் அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கலையே, அவன்கிட்ட தான் களிமா இருக்குன்ற அர்த்தமே தவிர, கடைசியில் இந்த சொல்ல சொன்னவனை விளங்கி சொன்னால் ஓகே. சிறுக்கு வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம தப்பு செஞ்சிட்டோம், தர்கா இல்லாமல் தப்பு, அல்லாஹ் தான் வணங்கணுன்னு விளங்கி அல்லாஹ் நம்ம மன்னிச்சிக்கன்னு சொல்லி லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்னா அது வேணால் நீங்கள் சொல்லிக்கிறலாம். அது அல்லாஹ்வுக்கு அவனுக்குள்ள ஒரு விஷயம். ஆனால் இதை சொன்னால் தான் சொர்க்கத்துக்கு போவாங்கிறது, இதான் நல்ல மௌத்துங்கிறதுக்கான கிடையாது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் சொல்லி காட்டின மாதிரி அந்த ஃபிரௌன் அதான் சொன்னான். இவர் எடுத்துக்காட்டிருக்கிற ஆதாரம் 10வது சூறாவில் 91வது வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், இப்போ ஜாவசனா பி பனி இஸ்ராயிலல் பஹ்ர, இஸ்ராயில் மக்களுக்கு கடல் கடந்து செல்ல வைத்தோம். பார்த்து போகும் ஃபிரௌனு ஜுனூதுஹு பகையன் வாதுவன், அநியாயமான முறையில் வரம்பு மீறி ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் அந்த படையினர்கள் அவங்களை விரட்டி வந்தார்கள். ஹத்தா இதா அதரக்கஹுல் கர்கு, அவன் மூழ்கி போகிற நிலையில் மூழ்க ஆரம்பிக்கும் பொழுது காலவன் சொல்கிறான், ஆமன் தூ, நான் ஈமான் கொண்டு விட்டேன், நம்பி விட்டேன். அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், இஸ்ராயில்கள் எந்த அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அந்த அல்லாஹ்வை தவிர வேறு அல்லாஹ் இல்லை என்று நான் நம்புகிறேன். அனமினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீமாகவும் ஆகிவிட்டேன் என்று அவன் சொல்கிறான். நான் முஸ்லீம் ஆகிட்டான்லாங்கிறான். இஸ்ராயில் மக்கள் எந்த அல்லாஹ்வை நம்பினாங்க? ஒரு இறைவன் நம்பினாங்களா? அவங்கள தான் நல்லா காப்பாற்றுறான். அப்போ காப்பாற்றப்படுகிற இந்த மக்கள் எந்த அல்லாஹ்வை நம்பினார்களோ அந்த அல்லாஹ்வை நம்பினேன்னு ஃபிரௌன் சொல்லுகிறான். சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா? ஃபிரௌன் முஸ்லீம் சொல்லுவீங்களா? இப்போ ஃபிரௌன் கடைசியாக வச்சு தான் சொன்னான், மூழ்கும்போது சொன்னான். அப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான்? மூழ்கும்போது அல்லாஹ் அவன்கிட்ட பேசுகிறான், ஆளான இப்போ தான் சொல்லுவீங்களா? இப்போ கதை அசைத்த கபுடு, இதுக்கு முந்தி நீ மாற்றம் செய்து கொண்டிருந்தாய், இப்போ குன் தமிழல் முஃப்சிதீன், குழப்பம் செய்து கொண்டிருந்தாயின்னு சொல்கிறான். அப்போ மரண வேலை சக்கராத்து வந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு அந்த நேரத்தில் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. சக்கராத்துக்கு முந்தி வரணும். நம்ம தான் செத்து போகிறோன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ சொல்லி என்ன அர்த்தம்? அவனுக்கு மூழ்க அடித்தவனை கதை முடிஞ்சு. கடல் மூழ்கினா மீற முடியுமா? கடல் அப்படி மலை போன்ற கடல் அப்படி மொத்தமாக மூடி உள்ளே போயிட்டான்னு சொன்னால் அவன் நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு ஆயிடுச்சு. கதை முடிஞ்சின்னு மரணத்துடைய அறிகுறியை பார்த்த உடனே ஒருத்தன் சொல்லுவானேயானால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் சொல்லத்தான் செஞ்சான், முஸ்லீம்னு சொன்னான், இஸ்ராயல் மக்கள் ஏற்றுக்கொண்டு குர்ஆன் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் மரணத்தை கண்ட பிறகு சொல்லுவது ஈமான் கிடையாது. மரணத்துடைய அறிகுறியை பார்த்த பிறகு சொன்னது கிடையாது. அப்போ கடைசி நேரத்தில் இது வருவது வெற்றி தரும்னு சொல்ல இயலாது. அதுக்கு முந்தியும் மூமினா இருந்து கொண்டு அவன் கடைசி நேரத்தில் சொன்னால் அது நன்மையை அது நல்லதை நினைக்கலாம். அவன் காலமெல்லாம் தௌஹீதில் இருந்து விட்டு மூத்தா போகிற நேரத்தில் சொன்னாண்டா அல்ஹம்துலில்லாஹ் அவர் கொள்கை இப்படி அந்த சொல்லிட்டு போனார்னு சொல்லலாம்.
அது காலமெல்லாம் செருக்கு விதத்தில் பிறவன் மாதிரி இருந்துட்டு கடைசியில் மூத்தா போகிற நேரத்தில் சொன்னான்னு வைங்களேன், அந்த நேரத்தில் சொல்ல எந்த ஒரு வெயிட்டும் நல்லா கொடுக்கலையே, கொடுக்கல. அது சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கடைசி வார்த்தையாக வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, ஃபிர் ரஃபீக் இலாலா ஃபிர் ரஃபீக் இலாலான்னு தான் கடைசி வரையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை, ஃபிர் ரஃபீக் இலாலாங்கிறது தான் கடைசி வார்த்தையாக இருந்தது என்று சொல்லி புகாரில் 4449 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ 5 வகையான மரணத்தில் ஏற்படுறவங்க ஷஹீது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்? ஹார்ட் அட்டாக்கில் சாவுறான், அவர் திடீர்னு சாவுறவன், கடலில் மூழ்கி செத்தவன், இடிபாடு உட்காந்துருக்கான், இடித்து தலையில் வந்து செத்து போயிட்டான். இவனுக்கு களிமா சொல்ல டைம் கிடைக்குமா? இவன் சொல்லி இருப்பானா? திடீர்னு இடிஞ்சு விழுந்து செத்துட்டா இவனுக்கு என்ன தெரியும்? உண்மை தெரியாது. அப்போ இவங்கெல்லாம் ஷஹீதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவன் களிமா சொல்லாதவன். அப்போ வந்து அப்போ போர்க்களத்தில் ஷஹீதாக கொல்லப்படுறான், அவன் களிமா சொல்கிற டைம் இருக்கேன், ஒரு போடு போடுவாங்க, டக்குன்னு போய் சேர்ந்துருவார். அப்போ ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வாய்ப்பே இருக்காது. அப்போ ஷஹீத் என்று சொல்லப்படக்கூடிய பலரை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் அந்த சொல்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படாமல் திடீர் மரணத்தில் ஆக்சிடென்ட்டில் இறந்து போகிறாங்க. அவங்களாம் களிமா சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ இல்லைனாலும் அவங்க கெட்ட மௌத்துன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. அதனால லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு கடைசியாக சொல்லணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. விளங்குதா? சொன்னவர்களும் ஃபிரௌன் மாதிரி எல்லாம் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன் ஷிர்க்கிலே இருந்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாண்டா அந்த லா இலாஹ என்ன அர்த்தம்? உன் கல்பில் இல்லையே. எப்போ சொல்கிறாதுவன்? இஸ்ராயல்லாம் அந்த இவர் மலக்குல் மௌத்தெல்லாம் பார்த்துவிட்டான். வந்துட்டார், பிடிச்ச நெருக்கி வந்துட்டாரே, இப்போ நீ என்னத்தை சொன்னால் நல்லா ஏற்றுக்குருவானா? இப்போ தான் எவனை ஏற்றுக்குருவானே? பார்த்துப்பட்ட ஆகிரத்து சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் காட்டப்பட்ட பிறகு அந்த நேரத்தில் ஒருத்தனை ஏற்றுக்கொள்வானே? அதுக்கு பெரிய ஈமான் கிடையாது. அவர் சக்கராத்தில் சொல்லும்போது என்னத்தை பார்த்தாரு, பார்த்துப்பட்டு சொன்னார்னு சொன்னால் ஃபிரௌன் லிஸ்ட்டில் எல்லாம் வச்சுப்படுவான். அதனால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது தான் நல்ல மௌத்துக்குரிய அடையாளம்லாம் கிடையாது. எத்தனையோ நல்லடியார்கள் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாமல் மூத்தா போயிருக்கிறாங்க. எத்தனை அநியாயக்காரர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு மூத்தா போயிருக்கிறார்கள். அது உள்ளத்திலேருந்து வந்து இருந்தால், சக்கராத்துக்கு முந்தி அவர்கள் சொல்லி இருந்தால், ஏற்கனவே உள்ள தவறுகளை உணர்ந்து திருந்திக் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருந்தால், அது அல்லாஹ் கொடுப்பான்னு நமக்கு தெரியாது, அது ஆகிரத்தில் தெரியும்.